சிங்கம் புலி கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி உள்ளதுன்னு தங்க மகனாக எடப்பாடி பழனிசாமி ஜொலிக்கிறாருன்னு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி புகழாரம் சூட்டியிருக்காரு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற அதிமுக ஓட்டுச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டாரு. அப்போது நிர்வாகிகளிடம் பேசிய அவர், சிங்கமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும், புலியாக பாஜகவினரும் உள்ளனர்னும் கூறியிருக்காரு. ஒரு சாமானியனாக பிறந்த மோடி உலக நாடுகளே மிரளும் அளவிற்கு, அமெரிக்காவே அஞ்சும் அளவிற்கு ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்கிய பிரதமராக இருக்கிறார்னு ராஜேந்திர பாலாஜி புகழ்ந்து தள்ளியிருக்காரு. தெய்வீக பக்தி, தேசபக்தி உடைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தமிழகம் பொற்காலமாக விளங்கியதுன்னு கூறிய அவர், திமுக ஆட்சி மீது மக்களுக்கு கடுமையான அதிருப்தி ஏற்பட்டுள்ளதால் அமைச்சர்களுக்கு கலக்கம் வந்துவிட்டதுன்னு விமர்சித்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி வீட்டை நோக்கி எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் வரப்போகின்றனர் என்பதை ஜனவரி மாதம் பார்க்கலாம்னோ, பீகாரை போல் தமிழகத்திலும் என்டிஏ கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 2026 மே மாதம் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பார்னு ராஜேந்திர பாலாஜி கூறியிருக்காரு.